விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து மீனா மற்றும் ரவி சுருதி ஆகிய இரு ஜோடிகளும் வசமாக ரோகிணியிடம் சிக்கிக் கொண்ட காட்சிகள் எதிர்காலத்தில் வரும் வகையில் இன்றைய எபிசோடு இருந்துள்ளது. முதல் கட்டமாக மீனாவின் பூக்கார தோழிகள் முத்து அண்ணனையே கொலை செய்ய முயன்றவளை சும்மா விடக்கூடாது, அவளை நாங்கள் அடித்து நொறுக்குவோம் என்று கூறுகின்றனர். மீனா அவர்களின் ஆவேசத்தை அடக்கி அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று அறிவுரை கூறுகிறார். அதேபோல் முத்துவின் நண்பர்களும் உன்னையே கொலை செய்யும் அளவுக்கு துணிந்த அந்த பெண்ணை சும்மா விடக்கூடாது என்று கூற முத்து அவர்களை சமாதானப்படுத்துகிறார். இந்த நிலையில் வக்கீலை பார்க்க சென்ற விஜயா மற்றும் மனோஜிடம் விவாகரத்து வாங்கி தருகிறேன் என்று கூறி வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்ப அந்த நோட்டீஸ் ரோகிணியிடம் போய் சேரும்போது அவர் ஆவேசப்படுகிறார். மனோஜுடன் நான் வாழ்வதற்கு எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று கூறுகிறார். இந்த நிலையில் கிரிஷை பள்ளிக்கூடத்தில் விட சென்று ரோகிணியை மீனாவின் பூக்கார தோழிகள் அடித்து வேனில் ஏற்றுகின்றனர். வேனில் ஏற்றி வேனுக்குள் தொடர்ந்து அடித்து முத்து மீனாவிடம் கொண்டு போய் விடுகின்றனர். அப்போது முத்துவும் மீனாவும் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று மீனாவின் தோழிகளை கேட்க இவளை இதோடு சும்மா விடக்கூடாது என்று கூறி மன்னிப்பு கேட்க வைக்கின்றனர். முத்து மீனாவிடம் மன்னிப்பு கேட்கும் ரோகிணி உங்களை ஒரு வழி செய்கிறேன் என்று மனதுக்குள் நினைத்து முறைத்து பார்க்கிறார். இந்த நிலையில் நீத்துவின் ரெஸ்டாரண்டில் ரவி ஒரு பஞ்சநெருப்பு புரோட்டா என்ற புதிய டிஷ்ஷை கண்டுபிடிக்க அந்த டிஷ்ஷால் நீத்து ரெஸ்டாரண்டுக்கு கூட்டம் அதிகமாக வருகிறது. இதை பார்த்த ஒரு ஜோடி உங்கள் டிஷ் நன்றாக இருக்கிறது என்று கூறி இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை எடுக்கின்றனர். இந்த நிலையில் மனோஜை பார்க்க வரும் ரோகிணி தன்னை மீனாவின் ஆட்கள் அடித்து விட்டார்கள் என்று கூற அவர்கள் அடித்தது சரிதான், நீ என் தம்பியவே கொலை செய்ய பார்த்திருக்கிறாய், முத்துவுடன் எனக்கு பல பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அவன் என் தம்பி என்று கூற ரோகிணி அதிர்ச்சி அடைகிறார். இந்த நிலையில் முத்துவின் நண்பர்களும் மீனாவின் தோழிகளும் அடித்ததை கேள்விப்பட்ட அண்ணாமலை இருவரையும் திட்டுகிறார். தேவையில்லாமல் பிரச்சனையை விலைக்கு வாங்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வதுடன் இன்றைய எபிசோடு முடிவடைந்தது. மீனாவின் தோழிகளும் முத்துவின் நண்பர்களும் அடித்ததை அநேகமாக ரோகிணி போலீசுக்கு சென்று புகார் கொடுத்து இருவரையும் சிறையில் அடைக்க திட்டமிடுவார். அதேபோல் நீத்து மற்றும் ரவி ஆகிய இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை வைத்து இருவரையும் பிரிக்க ரோகிணி சதி செய்வார். நான் என் புருஷனுடன் வாழாதபோது நீங்கள் மட்டும் எப்படி வாழ்வீர்கள் என்று ஏற்கனவே சவால் விட்ட ரோகிணி இருவரையும் பிரித்து அந்த வீட்டிலிருந்து இருவரையும் வெளியேற்ற தேவையான சதி வேலைகளை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரோகிணியின் இந்த சதி வேலைகளில் இருந்து முத்து மீனா ஜோடியும் ரவிசுருதி ஜோடியும் எப்படி தங்களை காத்துக் கொள்கின்றனர் என்பதை வரும் நாட்களில் உள்ள எபிசோடுகள் மூலம் தெரியவரும்.